عليه ونعوذ بالله من شرور الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வையகம் படைத்து பரிபாலிக்கும் மேக வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் ஈடேற்றமும் உலகத்தில் நபிமார் வரிசையில் இறுதியாக வந்துவித்த எம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லமாம் மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் படைத்தவனை அஞ்சி தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா உலகத்தில் படைத்த படைப்புகளில் சிறந்த கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியிருக்கிறார். சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்வம் கிடைக்க வேண்டும், பணம் கிடைக்க வேண்டும், வசதியுடன் வாழ வேண்டும், பட்டத்துடன் வாழ வேண்டும், கௌரவமாக அந்தஸ்துடன் வாழ வேண்டும் என்ற ஆசையுடன் தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, ஏழையை பார்த்தாலும் அவருக்கும் ஆசை பணத்தோடு இருப்பதற்கு, பணக்காரனை பார்த்தால் அவருக்கும் ஆசை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பதற்கு. ஆனால் உலகத்தில் எமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. சகோதரர்களே, வாழும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்கீனாக வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போதும் மிஸ்கீனாகவே மரணிக்க விரும்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத்தில் எழுப்பப்படும் போதும் மிஸ்கீன்களுடனே எழுப்பப்படுவதாக விரும்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஒரு மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக, வ அமித்னி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஒரு மிஸ்கீனாக மௌத்தாக்குவாயாக, வஹ்ஷுர்னி ஃபீ ஜும்ரத்தில் மசாகீன், யா அல்லாஹ் நாளை கியாமத்தில் மிஸ்கீன்களுடைய கூட்டத்தில் என்னை எழுப்புவாயா. சகோதரர்களே, பணம் கிடைப்பதும் சொத்து கிடைப்பதும்
அல்லாஹுடைய சோதனை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான், அவன் எடுத்தும் சோதிப்பான். பட்டத்தை கொடுத்தும் சோதிப்பான், பட்டத்தை எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். சகோதரர்களே, எமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடராக வயிறு நிரம்ப உண்டதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ், ஒரு தடவை ஒரு விருந்தாளி வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். சகோதரர்களே, அழைத்து சென்ற வீட்டில் ஒன்றுமே இல்லை கொடுப்பதற்கு. ஏனைய மனைவிமார்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்புகிறார்கள், ஏதும் இருந்தால் கொண்டு வர. ஒரு மனைவிமார்களிடத்திலும் ஒன்றுமே கிடைக்கவில்லை, எதுவுமே பெற்றுக்கொள்ளவில்லை. சகோதரர்களே, ஏனைய சஹாபாக்கள் அவர்களிடமும் கொடுப்பதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் ஒரு துஆ செய்கிறார்கள். சகோதரர்களே, அந்த துஆவினுடைய பரக்கத்தால் அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து ஒரு பொரித்த ஆடு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. யா அல்லாஹ், உன்னுடைய ஃபضலில் இருந்தும் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டும் நான் உன்னிடம் கேட்கிறேன், அது உன்னை தவிர வேற யாராலும் அதனை நிவர்த்தி செய்ய முடியாது யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே இல்லாமல் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுக்கிறான். இவ்வாறுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை இருந்தது. சகோதரர்களே, வாழ தெரியாமல் இல்லை, அல்லாஹுக்கு கொடுக்க முடியாமல் இல்லை. நினைத்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மதீனாவில் இருக்கக்கூடிய, மக்காவில் இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் அல்லாஹ் தங்கமாக்கி கொடுத்திருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருந்தால் அல்லாஹ் கொடுப்பதற்கு தாமதிக்க மாட்டான். சகோதரர்களே, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொத்தையோ செல்வத்தையோ, உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதை விரும்பினார்கள், ஆனால் சொத்துக்கள் செல்வங்கள் சேகரித்து வாழ்வதை விரும்பவில்லை. ஆனால் இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். உங்களது வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டுமா? கை வைத்த தொழிலெல்லாம் பரக்கத்தாக அமைய வேண்டுமா? வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டுமா? குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார். இன்றைய ஹுதுபாவில் சகோதரர்களே, கேட்டோம் சென்றோம் என்றில்லாமல் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் உறுதி எடுப்போம். இன்றைய ஹுதுபாவில் இருந்து சொல்லப்படக்கூடிய விடயத்தை அமல் செய்யணும் என்ற நீயத்துடன் செல்லுங்கள். வளமையாக கேட்கிறோம், எத்தனையோ ஹுதுபாக்களை கேட்டுவிட்டோம், எத்தனையோ விடயங்களை கேட்டுவிட்டோம். உள்ளத்தில் கை வைத்து கேட்போம் சகோதரர்களே, எவ்வளவு விடயம் வாழ்க்கையில் இருக்கிறது. இவ்வளவு கேட்ட ஹுதுபாக்களும் எமது வாழ்க்கையில் இருந்தால் நாம் எங்கே சென்றிருப்போம்? இன்றிலிருந்து முடிவெடுப்போம் சகோதரர்களே, சொல்லப்படக்கூடிய இந்த விடயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு. 5 விடயங்களை சொல்லித் தருகிறேன். வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டுமா? கை வைத்த தொழிலெல்லாம் பரக்கத்தாக அமைய வேண்டுமா? பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டுமா? 5 விடயங்களை சொல்லித் தருகிறேன். அமல் செய்வதற்கு ஒவ்வொருவரும் உறுதி எடுங்கள். முதலாவது விடயம் இஸ்திக்ஃபாரை கடைபிடிங்கள். அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டாக்குவான். நாம் நினைக்கிறோம் சகோதரர்களே, பாவம் செய்துவிட்டோம், அதற்குத்தான் இஸ்திக்ஃபார். ஒரு தவறு செய்துவிட்டோம், அந்த தவறை அழிப்பதற்குத்தான் இஸ்திக்ஃபார் நினைக்கிறோம் சகோதரர்களே. இஸ்திக்ஃபார் பாவத்திற்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையில் பரக்கத்தையும் கொண்டு வரும், செல்வத்தையும் கொண்டு வரும். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் கொண்டு வரும், கஷ்டங்களையும் நீக்கிவிடும் இஸ்திக்ஃபார். சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மனிதர்கள் வந்து முறைப்பாடு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே,
மழை இல்லாமல் இருக்கிறது, ஏதாவது ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். இன்னும் சிலர்கள் வந்து சொல்கிறார்கள், பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, ஏதாவது ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள், தொழிலில் பரக்கத்தில்லாமல் இருக்கிறது, ஏதாவது ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு விடயம்தான், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாஹ்வுடன் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலிருந்து மழையை அல்லாஹ் இறக்கி தருவான். வயும்திதுகும் பிஅம்வால். வாழ்க்கையில் நெருக்கடியாக இருக்கிறதா, சிரமமாக இருக்கிறதா, அல்லாஹ் அந்த நெருக்கடியை நீக்கி செல்வ செழிப்பை தருவான். வபனீன். திருமணம் முடித்து பல நாட்களா, இன்னும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை உண்டாக்குவான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாமுனா ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். வந்து சொன்னார், உஸ்தாத் அவர்களே, விவசாயம் செய்திருக்கிறேன், மழை இல்லாமல் இருக்கிறது, ஒரு அமலை விசேஷமாக சொல்லித்தாருங்கள் மழை பெய்வதற்கு. அவர் சொன்னார், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னும் சற்று காலத்திற்கு பின்னால் இன்னொருவர் வந்து சொன்னார், திருமணம் முடித்து மிக நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னும் சில நாட்களுக்கு பின்னால் இன்னொருவர் வந்தார், தொழிலில் பரக்கத்தில்லாமல் இருக்கிறது, கை வைத்த தொழில் எல்லாம் நஷ்டத்திலே செல்கிறது, என்ன செய்ய வேண்டும், அமலை சொல்லித்தாருங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்றார். சகோதரர்களே, இதனை ஒரு மாணவர் பார்த்து கொண்டிருந்தார். 3 பேரும் வந்தது 3 விதமான நோய்களுடன். உஸ்தாத் அவர்களே, நீங்கள் 3 பேருக்கும் கொடுத்த மருந்து ஒரே ஒன்றுதான், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இமாமுனா ஹஸனுல் பஸரி சொன்னார், இது நான் சொல்லவில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய கௌம் கேட்டதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை தான், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அனைத்து பிரச்சனையும் அல்லாஹ் நீக்கி வைப்பான். எனவே சகோதரர்களே, வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாரை கடைபிடிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாரை கடைபிடிப்பாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ضீகின் மக்ரஜா. அல்லாஹ் தஆலா என்னென்ன கஷ்டங்களில் சிரமப்படுகிறாரோ, என்னென்ன சிரமங்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறாரோ, அல்லாஹ் தஆலா அந்த சிரமத்திலிருந்து விடுபடக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பான். ஒமின் குல்லி மக்ரஜா. அல்லாஹு தஆலா எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விலகக்கூடிய வெளியாகக்கூடிய வழி அமைத்து கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா நினையாத புறத்திலிருந்து இவருக்கு ரிஸ்கை கொண்டு வருவான். ஒவ்வொரு நாளும் சகோதரர்களே, ஆக குறைந்தது 200 தடவை இஸ்திக்ஃபார் செய்வதற்கு முயற்சி செய்வோம். எந்த பாவமும் செய்யாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா. நான் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். என்ன தேவை இருக்கிறது சகோதரர்களை இஸ்திக்ஃபார் செய்வதற்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன தேவை இருக்கிறது இஸ்திக்ஃபார் செய்வதற்கு? ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் செய்கிறார்கள் என்றால், இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, யார் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் வாழ்க்கையை கழித்தவர், ஹதீஸுக்கென்று தன்னை ஒதுக்கியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் 12000 இஸ்திக்ஃபார் செய்வார். பாவத்தில் புரண்டு கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் எவ்வளவு வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், அடியானே, நீ பாவம் செய்து விட்டாயா,
சும்ம இஸ்தக்ஃபர்தனி, நீ அதற்கு பின்னால் என்னிடம் இஸ்திக்ஃபார் செய்கிறாய், யா அல்லாஹ் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று இஸ்திக்ஃபார் செய்கிறாய். கஃபர்து லக ஃபலா உபாலி, நீ இஸ்திக்ஃபார் செய்தவுடன் அடியானே உன்னை நான் மன்னித்து விடுவேன், உன்னை நான் கணக்கெடுக்க மாட்டேன். எனவே சகோதரர்களே, வாழ்க்கையில் இஸ்திக்ஃபாரை கடைபிடிப்போம். இரண்டாவது அமல் லுஹா தொழுகை. இதில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு தெரியும் லுஹா தொழுகை என்றால் என்ன, அதனுடைய சிறப்புகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இதில் இருக்கக்கூடியவர்களிடம் கேட்டால் ஒவ்வொருவருடைய ஆசையும் சொல்லுவார்கள். சிலர்கள் சொல்வார்கள் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், இன்னும் சிலர்கள் உம்ராவுக்கு போக வேண்டும், காபாவுடைய சீலை பிடித்து கொண்டு துஆ செய்ய வேண்டும், காபத்துல்லாவுக்குள் வைத்து தொழ வேண்டும். தீனுடைய விடயத்தில் ஒவ்வொரு ஆசையை சொல்வார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த ஒரு ஆசைதான் காபத்துல்லாவுக்குள் நுழைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கா, பிறந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு பின்னால் ஹிஜ்ரி 8 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் நுழைகிறார்கள். சகோதரர்களே, ஆசை நிறைவேறுகிறது. காபத்துல்லாவை திறக்கிறார்கள், உள்ளே செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை நிறைவேறியவுடன், உள்ளே சென்றவுடன் செய்த முதலாவது அமல் என்ன தெரியுமா சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைந்தவுடன் முதலாவது செய்த அமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரகாத் லுஹா தொழுதார்கள். 8 ரகாத் லுஹா தொழுதார்கள். யாரெல்லாம் 6 ரகாத் லுஹா தொழக்கூடிய வளமை இருக்கிறதோ சகோதரர்களே, ஹதீஸில் வந்திருக்கிறது, அன்றைய நாளுடைய அனைத்து தேவையையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். இவர் அல்ல சகோதரர்களே, அவர் பொறுப்பெடுக்கிறார், இவர் பொறுப்பெடுக்கிறார். இன்றைக்கு செய்வார், நாளைக்கு செய்வார், ஒரு மாதம் செய்வார், அடுத்த மாதம் விட்டு விடுவார். படைத்த அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். யார் ஒவ்வொரு நாளும் லுஹாவுடைய தொழுகை தொழுது வருகிறாரோ அவரை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். வாழ்க்கையில் கடைபிடிப்போம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு லுஹா தொழக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ அவரும் நானும் நாளை கியாமத்தில் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபஸ அலா ஷுஃஅத்தில் லுஹா, யார் லுஹாவுடைய 2 ரகாத்தை வளமையாக பாதுகாத்து வருகிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், அவருடைய பாவங்கள் இந்த கல்முனை கடல் அல்ல சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய கடலினுடைய நுரையளவு பாவம் இருந்தாலும் அது அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எனவே வாழ்க்கையில் லுஹா தொழுகையை கடைபிடித்து வருவோம். வேலைக்கு செல்ல போகிறோமா, தொழிலுக்கு போகிறோமா, 2 ரகாத் 4 ரகாத் ஆக குறைந்தது தொழுதுவிட்டு செல்வோம். மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல போகிறோமா, தொழுதுவிட்டு செல்வோம். அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்தையும் செழிப்பையும் உண்டாக்குவான். 3வது அமல் சகோதரர்களே, வாழ்க்கையில் பரக்கத்தும் செழிப்பும் உண்டாக வேண்டுமா, கை வைத்த தொழிலெல்லாம் பரக்கத்தாக அமைய வேண்டுமா, வீட்டில் பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அமல் தான் குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் ஓதுவது சகோதரர்களே, குர்ஆன் வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு வரும். குர்ஆன் ரஹ்மத்தை கொண்டு வரும். குர்ஆன் கஷ்டத்தை நீக்கிவிடும். உலகத்தினுடைய எல்லா சிரமங்களுக்கும் விடிவை கொண்டு வரும். ஆகிரத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு குர்ஆன் விடிவை கொண்டு வரும். சகோதரர்களே, நானும் நீங்களும் காண்பது உலக பிரச்சனைகளை தான். இன்றுடன் நாளை அல்லது மறுநாள் அது முடிந்துவிடும். கண்ணை மூடினால் முடிந்துவிடும். ஏதோ சகோதரர்களே, 1000 பிரச்சனைகள் இருந்தால் 1000 பிரச்சனையும் உலகத்தில் முடிந்துவிடும். ஆனால் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறது, அது கண்ணை மூடினால் தான் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும்.
உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுகிறோம், உலக கஷ்டங்களுக்கு தீர்வு தேடுகிறோம். யாராவது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடினோமா சகோதரர்களே? கண்ணை மூட போகிறார், சக்கராத்தில் வந்திருக்கிறது, தொண்டை குழி அடைந்திருக்கிறது உயிர். வளைத்து பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், மனைவி அழுது கொண்டிருக்கிறாள், பிள்ளைகள் எல்லாம் வாப்பா வாப்பா என்று அழுகிறார்கள். ஆனால் இவருடைய நிலைமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படியாப்பட்ட நிலைமை என்றால், ஒரு ஆட்டை உயிருடன் தோலை உரிக்கும் போது என்ன வேதனை அந்த ஆடு அனுபவிக்குமோ அதே வேதனை தான் சக்கராத்தில் ஒரு மனிதர் அனுபவிப்பார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடினோமா சகோதரர்களே? இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடினோமா? கண்ணை மூடினார், கபரு குழிக்குள் போக போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபர் ஒன்று சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக இருக்கும், நரகத்தினுடைய படுகொலியாக இருக்கும். சகோதரர்களே, எமது கபர் என்னவாக இருக்கும் சிந்தித்தோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. யார் சகோதரர்களே? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. எதனால்? பிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது சகோதரர்களே. ஆனால் அந்த சஹாபியை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளும் வராத 70,000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கபரில் வைக்கிறார்கள். வைத்தவுடன் அல்லாஹு அக்பர் என்கிறார்கள். கேட்கப்பட்டது, என்ன யா ரசூலல்லாஹ், வலமைக்கு மாற்றமாக இருந்தது. இல்லை, சஅத் இப்னு முஆதை கபரில் வைத்தேன், கபர் நெருக்க வந்தது, அல்லாஹு அக்பர் என்றேன், கபர் விசாலமாகியது. யார் சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய கபருடைய நிலை என்னவாகும்? இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு கண்டோமா? அதற்கு பின்னால் கபரிலிருந்து எழுப்பப்படுவோம். அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்ல். சகோதரர்களே, கபரை தோண்டி யாரும் எடுக்க மாட்டார்கள். சூரூதப்பட்டவுடன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபரிலிருந்து வெடித்து கொண்டு வருவார்கள். முதலாவது வெடித்து கொண்டு வரக்கூடிய மனிதன் நான் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருவரும் வரக்கூடிய நேரம் சகோதரர்களே, அமளி துமளிகள் நிறைந்த நேரம், கஷ்டங்கள் நிறைந்த நேரம். ஆடை இல்லாமல் வருவார்கள். அமளி துமளிகள் நிறைந்த நேரம். ஒரு சாணுக்கு மேலால் சூரியன் இருக்கும், செம்பு தரையாக இருக்கும். அல்லாஹ் கோபத்துடன் இருப்பான். எல்லா நபிமார்களும் அல்லாஹு கண்டு வாழ்ந்தவர்கள். எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, சிறியோர் விடயத்தை செய்ததற்காக யா நஃப்ஸி, எனக்கு என்ன நடக்குமோ என்று ஒவ்வொரு நபிமார்களும் கை சேதப்படக்கூடிய நேரத்தில் என்னுடைய நிலை என்னவாகும் சகோதரர்களே? அல்லாஹ் தடுத்ததை ஒன்றை செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பழத்தை சாப்பிட வேண்டாம் என்றார், ஆனால் சாப்பிட்டு விட்டார். அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பினான். சொல்லப்படுகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வடித்த கண்ணீர் ஆறாக ஓடியது. காலா ரப்பனா ظلمنا أنفسنا. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த இஸ்திக்ஃபார் குர்ஆன் சொல்கிறது. ரெண்டு பேரும் சொன்னார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன்.
இரக்கம் காட்டு யா அல்லாஹ். நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் யா அல்லாஹ். எங்களுக்கு இரக்கம் காட்டு யா அல்லாஹ். கண்ணீர் வடித்து இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அல்லாஹ் விடையளிக்கிறான். ஃபதாப அலை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், அவருக்கு தௌபா கொடுத்து விட்டோம். சகோதரர்களே, நாளை கியாமத்தில் அந்த தௌபா கொடுக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்திக்ஃபார் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், நாளை கியாமத்தில் அல்லாஹ் இதை வைத்து என்னை பிடித்து விடுவானோ என்று பயப்படுகிறார் என்றால் நானும் நீங்களும் எவ்வளவு பயப்பட வேண்டியிருக்கிறது சகோதரர்களே. இந்த பிரச்சனைக்கு தீர்வு பார்த்தோமா? அதற்கு பின்னால் வலது கரத்திலா இடது கரத்திலா யாருடைய ஏடு வலது கரத்தில் கொடுக்கப்பட்டதோ, யாருடைய ஏடு வலது கரத்தில் கொடுக்கப்பட்டதோ அவர் வெற்றியாளர் காட்டிக் கொண்டு தெரிவார். எனது ஏட்டை பாருங்கள், எனது ஏட்டை பாருங்கள். யாருடைய ஏடு இடது கரத்தில் கொடுக்கப்பட்டதோ கையை கடிப்பார், கையை கடிப்பார். எனது நஷ்டமே, எனது பணமும் எனது சொத்தும் எனக்கு பிரயோசனம் அளிக்கவில்லையே, கை சேதப்பட்டு இந்த ஏடு எனக்கு தராமல் இருந்திருக்கலாமே, கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே, கை சேதப்பட்டு ஓடுவார். சகோதரர்களே, அந்த பிரச்சனையை சிந்தித்தோமா? எனது ஏடு என்ன கரத்தில் கிடைக்கும்? மீசானுடைய தராசு கொண்டு வரப்படும், அமல்கள் எல்லாம் நிறுக்கப்படும், கிழமை நாட்களும் உருவம் கொடுத்து கொடுக்கப்படும். நாம் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை சகோதரர்களே, ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு மணப்பெண்ணை போன்று அலங்கரிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை கொண்டு வரப்படும். மணப்பெண்ணை போன்று கொண்டு வரப்படும். வெள்ளிக்கிழமை வந்து சொல்லும், யா அல்லாஹ், இன்றைய நாளை இவர் என்னை அமல்களால் அழகுபடுத்தினார், நீயும் இவரை அழகுபடுத்த இன்றைய நாள். ஒவ்வொரு நாளும் உருவம் கொடுத்து கொடுக்கப்படும் சகோதரர்களே. செய்த ஒவ்வொரு அமலும் கொண்டு வரப்படும். யாருடைய அமலுடைய பாரம் கனத்து விடுமோ அவர் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார். யாருடைய அமலுடைய பாரம் குறைந்து பாவத்தினுடைய பாரம் கூடிவிடுமோ அவர் நரகத்தில் நுழைவார், கை சேதப்படுவார். சகோதரர்களே, எனது அமலுடைய நிலைமை எனக்கு தெரியும். நான் செய்த அமல், நான் செய்த பாவம் அமலை விட முந்தி விட்டதா, பாவத்தை விட அமல் முந்திருக்கிறதா? இந்த பிரச்சனை பற்றி சிந்தித்தோமா சகோதரர்களே? உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது, தீர்வு தேடி அலைகிறோம். பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்குரிய தீர்வை நானும் நீங்களும் சிந்தித்தோமா சகோதரர்களே? வாழ்க்கை விளையாடுவதற்கல்ல, அல்லாஹ் தந்த வாழ்க்கை இது விளையாடுவதற்குரிய வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் கேட்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு விளையாடுவதற்கு படைத்தோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்க நினைக்கிறீங்களா விளையாட்டுக்கு உங்களை படைச்சிருக்கிறோம் என்று? அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், திருப்பி என்னிடத்தில் வரமாட்டீர்கள் என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? எனவே சகோதரர்களே, பிரச்சினைக்கு முடிவு கட்ட வேண்டிய, பிரச்சினைக்கு தீர்வு எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். வாலிபர்களே, 20 வருடம் 30 வருடம் வாழ்ந்து விட்டோமா? நாம் நினைக்கிறோமா 60 வருடம் உலகத்தில் வாழ்வோம் என்று? சகோதரர்களே, எங்களுடைய கையால் எத்தனை ஜனாசாக்களை கபரில் வைத்து மூடிவிட்டு வந்து விட்டோம் சகோதரர்களே. வயோதிபர்களுக்கு மட்டும்தான் மௌத் இருக்குது என்று நானும் நீங்களும் சிந்திக்கிறோமா? வாலிபர்களே, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? மஸ்ஜிதை பாருங்கள் சகோதரர்களே, தாடி பழுத்தவர்கள் முன்சஃபில் நிற்கிறார்கள். வாலிபர்கள் எங்கே? தொழுவதற்கு வாலிபர்கள் எங்கே? என்ன சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் 50 வருடம் உலகத்தில் வாழ்வோம். 60 வருடத்துக்கு பின்னால் 50 வயதுக்கு பின்னால் தொழுகையாளியாக மாறுவோம் என்று நினைக்கிறோமா சகோதரர்களே? உலகம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது, யாருக்கும் எழுதி வைக்கவில்லை. நீ 50 வருடம் தான் வாழ்வாய், நீ 70 வருடம் வாழ்வாய், யாருக்கும் எழுதி கொடுக்கப்படவில்லை. இன்று எனது உயிர் எடுக்க வேண்டி மலக்குல் மௌத் வந்தால் நானும் எனது ஃபைலை மூடிவிட்டு சென்றுதான் ஆகணும். சிந்திப்போம் சகோதரர்களே. ஒவ்வொருவரும் மரணத்தை சுமந்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் சுமந்திருக்கிறோம்.
அல்லாஹ்விடம் ஒவ்வொருவரும் செல்ல இருக்கிறோம். அது வாலிபராக இருந்தால் அல்லாஹ்விடம் 2 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். வாழ்க்கை என்ற கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டும். உனது வாலிபத்தை எப்படி கழித்தா என்ற கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டும். வாலிபம் கடந்து விட்டால் ரிட்டர்ன் பண்ணி மீண்டும் திரும்பி வந்து வாலிபத்தில் வர முடியாத சகோதரர்களே, வாலிபர்களே, வாழும்போது வாலிபத்தை பயன்படுத்துவோம், அமலில் பயன்படுத்துவோம். அல்லாஹ் ஆச்சரியப்படக்கூடிய வாலிபனாக மாறுவோம். இதுதான் உலகத்தில் நமக்கு மீதமாக இருக்க போறது. உலகத்தில் நாம் தேடியதெல்லாம் மண்ணோடு மண்ணாக போகும். எம்முடன் வரக்கூடியது நாம் செய்த அமல்கள் மாத்திரம்தான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் பரக்கத்தும் செழிப்பும் உண்டாக வேண்டுமா? 3வது விடயம், குர்ஆன் ஓதுங்கள். குர்ஆன் ஓதுங்கள். குர்ஆனுடன் தொடர்பை உண்டாக்குவோம். யாரெல்லாம் குர்ஆனை நேசராக ஆக்கினோமோ, ரமலான் வந்தது குர்ஆன் ஓதினோம், ரமலான் சென்றது குர்ஆனை மூடி வைத்தோம் என்றில்லாமல் வாழ்க்கையில் நேசராக குர்ஆனை ஆக்கிக் கொள்ளுங்கள். உலகத்தில் யாரையெல்லாம் நேசராக ஆக்கினோமோ அவர்கள் கபர் வரையும் தான். குர்ஆனை நேசராக ஆக்கியவர் நாளை கியாமத்தில் மீசான் வரை வருவார். குர்ஆன் மீசான் வரை வரும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் எமக்கு எதிராகவும் சாட்சி சொல்லும், குர்ஆன் எமக்கு ஆதரவாகவும் சாட்சி சொல்லும். குர்ஆனை கூட்டாளியாக மாற்றுவோம். குர்ஆன் ஓதுவது வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு வரும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு சூராவை சொல்கிறான், சூரத்துல் கஹ்ஃப். வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சூரா. இதில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம் சகோதரர்களே? எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம் சூரத்துல் கஹ்ஃபை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகிறாரோ அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரை அவருக்கு எந்த முசீபத்தும் ஏற்படாது, எந்த ஃபித்னாவும் உண்டாகாது. அது தஜ்ஜாலுடைய ஃபித்னாவாக இருந்தாலும் சரி. அந்த சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வாலிபர்களுடைய சம்பவத்தை சொல்கிறான். யார் வாலிபர்கள்? தீனுக்காக சென்ற வாலிபர்கள், அபயம் தேடி சென்ற வாலிபர்கள், கஷ்டத்தில் இருந்த வாலிபர்கள். அவர்கள் ஓதிய ஒரு துஆவையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த வாலிபர்கள் ஓதிய துஆவையும் குறிப்பிடுகிறான். கஹ்ஃபுடைய 10வது ஆயத் அல்லாஹ் சொல்லும்போது, ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. வாலிபர்கள் கேட்ட துஆ சகோதரர்களே, அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக விடுவை கொடுக்கிறான். உலமாக்கள் எழுதுகிறார்கள், யாரெல்லாம் கஷ்டத்தில் சிரமத்தில் இந்த துஆவை, இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்களோ அவருடைய கஷ்டத்திலிருந்தும் சிரமத்திலிருந்தும் அல்லாஹ் விடுவை உண்டாக்குவான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபராக இருந்தார். ஏதோ ஒரு விடயம் செய்துவிட்டு ஊரை விட்டு வெளியேறினார். சகோதரர்களே, உதவி செய்துவிட்டு ஒரு கல்லில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவும் குர்ஆனில் பதிவாக இருக்கிறது. இமாம்கள் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் அந்த துஆவை ஓதுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் 4 பிரச்சனைகள் இல்லாமல் போகும். இன்றைய வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, முதலாவது தொழிலுடைய பிரச்சனை, 2வது வாகனத்துடைய பிரச்சனை, 3வது வீட்டினுடைய பிரச்சனை, 4வது அவர் கட்டப்போகின்ற மனைவியுடைய பிரச்சனை. சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒன்றுமே இல்லாமல் போனார். தைத்து துஆவை ஓதினார். அல்லாஹ் இந்த நாளுக்குரிய ஏற்பாடையும் செய்து கொடுத்தார். அல்லாஹ் இந்த நாளுக்குரிய ஏற்பாடையும் செய்து கொடுத்தார். சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் அதை கடைபிடிப்போம். எமது வாழ்க்கையிலும் அதை நாம் கடைபிடிப்போம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் குர்ஆனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளுங்கள், குர்ஆனை ஓதி வாருங்கள் அல்லது ஓதுவதை கேட்டு வாருங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆ, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். பாடம் இல்லாதவர்கள் எழுதி வைத்து ஓதிக்கொள்ளுங்கள் சகோதரர்களே. எனவே குர்ஆனை வாழ்க்கையில் அமலில் கொண்டு வருவோம், ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். அதே போன்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மரண படுக்கையில் இருக்கிறார். 8 பெண் பிள்ளைகள் சகோதரர்களே.
ஒரு பிள்ளை இருந்தால் நாம் படக்கூடிய பாடு, அந்த பிள்ளைக்கு எதுவெல்லாம் சேர்த்து வைக்கிறோம். நாம் உழைப்பதெல்லாம் எமது பிள்ளைக்கென்று நாம் பெருமிதம் கொள்கிறோம். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் 8 பெண் பிள்ளைகளை விட்டு சென்றார். மரண படுக்கையில் இருக்கிறார். ஜனாதிபதி ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறார். வீட்டிற்கு ஜனாதிபதி வந்திருக்கிறார். வந்து கேட்கிறார், உங்களது பிள்ளைகளுக்கு 8 பிள்ளைகள் இருக்கிறது, நீங்கள் மரணமடைய போகிறீர்கள். உங்களது பிள்ளைகளுக்கு பைத்துல் மாலிலிருந்து, அரசாங்க பொது நிதியிலிருந்து ஒரு தொகையை முடிவு செய்து மாதம் அனுப்புவோம். நாம் என்ன செய்வோம் சகோதரர்களே? நாம் என்ன செய்வோம்? ஒரு அரசாங்க அதிகாரி வந்து கேட்டுவிட்டார், அரசாங்கத்தால் கேட்டுவிட்டார்கள், என்ன செய்வோம்? மரண படுக்கையில் இருந்தவர்கள் எழும்பி விடுவோம். சகோதரர்களே, அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மரண படுக்கையில் இருந்தவர் எழும்பி பார்த்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், எனது பிள்ளைகளுக்காக நீங்கள் பைத்துல் மாலிலிருந்து பொது நிதியை நிர்ணயிக்க போகிறீர்களா? எங்கே சென்று விட்டீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, யார் சூரத்துல் வாக்கிஆவை ஒவ்வொரு இரவிலும் ஓதுவாரோ, மன் கரஅ சூரத்துல் வாக்கிஆ குல்ல லைலத்தின் லம் துசிப்ஹு ஃபாகத்துன் அபதா, அவருக்கு ஒரு நாளும் அல்லாஹ் வறுமையை உண்டாக்க மாட்டார். இந்த ஹதீஸில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உஸ்மான்? எனது 8 பிள்ளைகளுக்கும் இதை படித்துக் கொடுத்திருக்கிறேன். சூரத்துல் வாக்கிஆவை ஓதி வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தேவை பொறுப்பெடுப்பான். இந்த ஈமானை வீட்டில் வளருங்கள் சகோதரர்களே. எமது வீட்டு பிள்ளைகளுக்கு, எமது பிள்ளைகளுக்கு எதுவெல்லாம் கொடுக்கிறோம்? ஈமானை கொடுத்தோமா சகோதரர்களே? தந்தையுடைய ஜனாசாவை தொழுவிப்பது பிள்ளையுடைய கடமை. தந்தையுடைய ஜனாசாவை தொழுவிப்பது பிள்ளை. பிள்ளை நின்று கொண்டு பள்ளி ஹஸரத்தை தேடுகிறார் தந்தையுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்கு. ருக்கு இருக்கிறதா? சுஜூத் இருக்கிறதா? 5 நிமிடம் 10 நிமிடமா செல்ல போகிறது. சகோதரர்களே, சுஜூதும் இல்லை, ருக்குவும் இல்லை. 4 தக்பீர் கட்டுவதற்கு பெற்று வளர்த்த பெற்றோருக்காக, பெற்று வளர்த்த தகப்பனுக்காக தான் பெற்ற பிள்ளை இந்த 4 தக்பீரை தொழுவிக்க கூடிய பிள்ளையாக வரவில்லை என்றால் இதைவிட அவமானம் என்ன இருக்க முடியும் சகோதரர்களே? சொத்தை கொடுக்கிறோம், பட்டத்தை கொடுக்கிறோம், பதவியை கொடுக்கிறோம், அந்தஸ்தை கொடுக்கிறோம், ஆனால் தீனை கொடுக்கவில்லையா? குறைந்தது ஜனாசாவை தொழுவிப்பதற்கு மகனை உருவாக்கவில்லையா? நாம் எதையும் சாதித்து விட்டு செல்லவில்லை சகோதரர்களே. நாம் வறுமனை சாதித்த உலகத்தை தான், ஆகிரத்தில் எதையும் நாம் சம்பாதிக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நீ மௌத்தாகிவிட்டால் உனது கபருக்கு வரக்கூடியது 3 விடயங்கள் தான். உன்னால் எழும்பி வந்து மீண்டும் அமல் செய்ய முடியாது. ஆனால் உனது பிள்ளை உருவாக்கி இருக்கிறாய். பிள்ளை உனக்காக கையேந்துகிறார். யா அல்லாஹ், எனது வாப்பா, எனது உம்மா உன்னிடத்திலே வந்து விட்டார். யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். இது போதும் சகோதரர்களே. எமது கபரில் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு, எமக்கு இந்த துஆ போதும் எம்முடைய ஈடேற்றத்திற்கு. இதை கொடுத்திருக்கிறோமா சகோதரர்களே? என்றும் குர்ஆன் மதரசாக்களுக்கு அனுப்புகிறோம் பிள்ளைகளை. 5 நிமிடம் 10 நிமிடம் பாடம் கேட்டால் போதும், அனுப்பிவிடுங்கள். கவலையில் சொல்கிறேன், யாரும் குறையாக எடுத்து விடாதீர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் உருவாக்குங்கள் ஹாஃபில்களை. சில பகுதிகளுக்கு சென்று பாருங்கள் சகோதரர்களே. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஹாஃபில் இருக்கும், பெண் பிள்ளைகள் ஹாஃபில் இருக்கும். ஒரு பகுதியில் பார்த்தேன், பெண்கள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவது கிடையாது, தராவீஹ் தொழுகை. ஒவ்வொரு வீட்டிலும் தொழுகை நடக்கிறது. எவ்வளவு சந்தோஷமான செய்தி சகோதரர்களே. ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆன் ஓதி தொழுகை நடக்கிறது. தராவீஹ் தொழுகை யார் தொழுவிப்பது? வீட்டில் இருக்கக்கூடிய ஹாஃபிலா பெண்களை கொண்டு தொழுகை நடக்கிறது. எமது ஊரில் எத்தனை ஹாஃபிலா பெண்கள் இருக்கிறார்கள்? குர்ஆனை மனனம் செய்த எத்தனை பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள்? குர்ஆன் லேசி சகோதரர்களே, குர்ஆன் லேசி. ஒவ்வொரு வீட்டிலும் உருவாக்குங்கள் குர்ஆன் சுமந்தவர்களை, ஹாஃபில்களை உருவாக்குங்கள், பெண் பிள்ளைகளை உருவாக்குங்கள். மദ്രസാக்கள் இல்லையா எமது ஊரில்?
என்ன குறைபாடு இருக்கிறது? அல்லாஹ் எல்லா வளத்தையும் தந்துதான் இருக்கிறான். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஹாஃபிதை உருவாக்குங்கள். ஹாஃபிதுடன் படித்த பிள்ளை உருவாக்குங்கள். ஹாஃபிதுடன் டாக்டரை உருவாக்குங்கள். ஹாஃபிதுடன் ஒரு என்ஜினியரை உருவாக்குங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் குர்ஆனையும் கொடுங்கள் பிள்ளைக்கு. அது வாழ்க்கையில் பிரயோசனத்தை உண்டாக்கும். எனவே குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்குவோம் சகோதரர்களே. 4வது அமல் சதகா செய்யுங்கள். அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டாக்குவார். எமது கண்ணுக்கு விளங்கும் குறைந்தது போன்றுதான். ஆனால் அல்லாஹ் சதகாவில் செழிப்பை வைத்திருக்கிறார். 1 ரூபா செலவழிக்கிறீர்களா, அல்லாஹ் அதனை 700 மடங்காக பெருக்கி தருகிறான். ஒன்றுக்கு அல்லாஹ் 700ஆக பெருக்கி தருகிறான். 1 கோடிக்கு சொந்தக்காரர், 1 கோடிக்கு சொந்தக்காரர் இவர் கொடுக்கிறார் 1000 ரூபாய். 100 ரூபாய்க்கு சொந்தக்காரர் அவர் கொடுக்கிறார் 10 ரூபாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் எது சிறந்ததென்றால் 100 ரூபாய்க்கு சொந்தக்காரர் கொடுக்கக்கூடிய 10 ரூபாய் தான் சிறந்தது. வசதிக்கு ஏற்றால் போல் செலவழிங்கள் சகோதரர்களே. அள்ளி வழங்குங்கள். அல்லாஹுடைய பாதையில் செலவழிங்கள். கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கொடுங்கள். அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டாக்குவான். 5வது அமல் ஒரு துஆவை சொல்லி தருகிறேன். இன்றிலிருந்து வாழ்க்கையில் கடைபிடித்து வாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஓதலாம். ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு 5 தடவை வுது செய்கிறோம். ஒரு நாளைக்கு 5 தடவை வுது செய்கிறோம். வுது செய்து முடிந்ததுக்கு பின்னால் திருமிதியில் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். திருமிதியில் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ தாரி, அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ ரிஸ்கி வவஸ்ஸி' லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி, அல்லாஹும்ம இக்ஃபிர் லி தம்பி. முதலாவது விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம இக்ஃபிர் லி தம்பி, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இக்ஃபிர் லி தம்பி வவஸ்ஸி' லி ஃபீ தாரி, எனது வீட்டில் பரக்கத்தையும் விசாலத்தையும் உண்டாக்குவாயாக. வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி, எனது ரிஸ்கில் பரக்க செய்வாயா. எவ்வளவு ஆழமான துஆ சகோதரர்களே. உலமாக்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் இந்த துஆவை ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். வுது செய்கிறோம், ஒரு நாளைக்கு 5 தடவைகள் செய்கிறோமா, 5 தடவை செய்துவிட்டு இந்த துஆவை ஓதுங்கள். வீட்டிலிருந்து வெளியாக போகிறோமா, இந்த துஆவை ஓதுங்கள். எல்லா நேரங்களிலும் இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டாக்குவான். பாடம் இல்லாதவர்கள் எழுதி பாடமாக்குங்கள். அல்லாஹும்ம இக்ஃபிர் லி தம்பி வவஸ்ஸி' லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. 3 வார்த்தைகள் சகோதரர்களே, 3 வார்த்தைகள். அல்லாஹ் பெரும் பெரும் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறான். வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். வாழ்ந்த காலம் சென்று விட்டது. இனி வாழப் போகின்ற காலம் சொச்சம் குறைவாக இருக்கிறது. நாட்டினுடைய நிலைமைகள், உலகத்தின் நிலைமைகள் இதுவெல்லாம் தலைக்குள் இருக்கிறது. உலகத்தை பற்றி அறிவு தலைக்குள் இருக்கிறது. எதை பற்றி கேட்டாலும் உடனே பதில் சொல்கிறோம். எல்லாம் தெரியும் சகோதரர்களே. எதை சொல்கிறது? கியாமத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம், ஆகிரத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொச்ச காலம்தான் உலகம் இருக்க போகிறது சகோதரர்களே. நானும் நீங்களும் உலகத்தில் வாழும் போது சாதனை படைத்துவிட்டு மரணிக்கணும். இதுதான் சாதனை. நாம் வாழக்கூடிய காலத்தில் சொத்து சேர்த்தோம், பணம் சேர்த்தோம், பட்டம் சேர்த்தோம், பதவி சேர்த்தோம். இது சாதனை அல்ல சகோதரர்களே. இது எமது முயற்சி. இதுவும் இருக்க வேண்டும், இல்லை என்றில்லை. ஆனால் சாதனை மறுமைக்குரிய அமலை தயார் செய்துவிட்டு போனோம். நாம் மரணித்தால் எம்மை நினைத்து இவர் மரணித்து விட்டார் என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்குவோம். நாம் மரணித்து விட்டதை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்குவோம். இதுதான் சாதனை சகோதரர்களே. அவர் சென்று விட்டாரா என்று மக்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒருவராக நானும் நீங்களும் வாழ்ந்துவிட்டு மண்ணறைக்கு போவது சகோதரர்களே எமது மண்ணறை வாழ்க்கை நாசம் என்பதற்குரிய அடையாளம். வாழும்போது நல்லவராக வாழ்வோம். தின்பதற்கு ஒன்றுமில்லையா, ஹலாலை தின்போம் சகோதரர்களே. இவ்வளவு நேரமும் வாழ்க்கையில் பரக்கத்துடைய அமல்களை சொல்லித் தந்தேன். இன்னும் ஒன்றிருக்கிறது, வாழ்க்கையின் பரக்கத்தை அளிக்கக்கூடியவைகள். அதில் ஒன்றை சொல்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழ்க்கையில் எந்த நிலைமையிலும் ஹராத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள்.
இரகசியமான பாவத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள். இரகசியமான பாவம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் சொல்கிறேன், கெட்ட மரணத்தை கொண்டு வருவான். வெளியில் நல்லவனை போன்று நடமாடுகிறோம், உள்ளால் இறைவனுக்கு மாறு செய்கிறோமா, பாவம் செய்கிறோமா? இரகசியமான பாவம் இருக்கிறதா வாழ்க்கையில்? சகோதரர்களே, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தை மோசமாக ஆக்குவான், கெட்ட மரணத்தை கொண்டு வருவான். அதில் ஆக முக்கியமானது ஹலாலை தின்போம், ஹலாலை உண்ணுவோம். சகோதரர்களே, எத்தனையோ பெண்கள் இன்று வட்டி கடைகளில், அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு திர்ஹம் வட்டி எடுக்கிறீர்களா? ஒரு திர்ஹம், எமது பாஷையில் சொல்ல போனால் ஒரு ரூபாய் வட்டி கொடுக்கிறீர்கள், வட்டி எடுக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பயங்கரமான விஷயம் சகோதரர்களே, பாரதூரமான ஹதீஸ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை பெற்ற உனது தாயுடன், உன்னை பெற்ற உனது தாயுடன் ஒன்று ரெண்டல்ல 36 தடவைகள், 36 தடவைகள் ஜினா செய்வதற்கு சமன் ஒரு ரூபாய் வட்டி எடுப்பதும் கொடுப்பதும். இன்னொருவருடன் ஜினா செய்வது எவ்வளவு பாரதூரமான விஷயம். பெற்று வளர்த்த பெற்றோருடன், தாயுடன், வளர்த்த தாயுடன் ஜினா செய்வது. சகோதரர்களே, ஒரு ரூபாய் வட்டியுடன் சம்பந்தப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை அது. வீட்டில் பெண்களுக்கு சொல்லுங்கள், பாயை போட்டுத்தான் இருக்க வேண்டுமா? ஹலாலான பாயை போட்டு இருப்போம். தண்ணீர் குளிர்மையாக குடிக்கும் போது வட்டி கலக்கிறதா? சகோதரர்களே, குளிரில்லாத நோமல் தண்ணி குடிப்போம். பிரியாணி சாப்பிடணும் என்ற ஆசையாக இருக்கிறதா? வட்டி கலக்கிறதா? இல்லை, சோறும் தேங்காய் பூ சுண்டலோட தும்பும். ஏன் அவ்வளவு பாரதூரமான விஷயம் வட்டி? இன்றைக்கு நானும் நீங்களும் அறியாமல் வட்டியில் மூழ்கி இருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹுடன் யுத்தம் செய்வதற்குரிய ஒரு அமல் தான் வட்டி, ஒரு விடயம்தான் வட்டி. சகோதரர்களே, வீட்டில் பெண்களிடம் சொல்லுவோம் இதை. இன்றைய ஹுத்துபாவிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய விடயங்கள், வாழ்க்கையில் பரக்கத் வேண்டுமா? 5 விடயங்களை கடைபிடிப்போம். இஸ்திக்ஃபாரை கடைபிடிப்போம், லுஹா தொழுகை கடைபிடிப்போம், குர்ஆன் திலாவத் செய்வோம், சதகாக்கள் கொடுப்போம். வுது செய்து முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி என்ற துஆவை ஓதி வருவோம். அதே போன்று இரகசியமான பாவங்களை விட்டும் எம்மை நாம் பாதுகாப்போம். அதே போன்று வட்டி ஹலாலை உண்போம், ஹராத்தில் இன்று முற்றுமுழுதாக பாதுகாப்போம். எமது உடல் ஹராத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு துண்டு இருந்தாலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நரகத்துக்கு சொந்தமான உடம். எனவே சகோதரர்களே, எமது வாழ்க்கையை பாதுகாத்து அல்லாஹ் எந்த விதத்தில் வாழ சொல்லியிருக்கிறானோ அந்த விதத்தில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. யா அல்லாஹ், பெற்று வளர்த்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா, கல்வி கட்டுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயா. யா அல்லாஹ், வாழ்க்கையிலே பரக்கத்தை உண்டாக்குவாயா, அமல்களில் ஆசையை தருவாயா, பாவத்தில் வெறுப்பை தருவாயா. நீ பொருந்து கொண்ட அடியாராக வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வாயா. இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயா. எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயா. துஆக்களை முயற்சிகளை கபூல் செய்வாயா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.